நாடாளுமன்றத்தை விட நாட்டில் யாருக்கும் அதிகாரம் இல்லை என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் மசோதாக்களுக்கு ஒப்புதலளிக்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்த நிலையில் அது குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த குடியரசு துணைத் தலைவர் தற்போது மீண்டும் ஒரு திட்டவட்டமான கருத்தை ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அது நாடாளுமன்றத்தை விட நாட்டில் யாருக்கும் அதிகாரம் இல்லை எனவும் அவர் திட்டவட்டமாக தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். காவ்யா வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் என்ன அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு, உங்க முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. குடியரசு துணைத் தலைவர் முன்னதாக தொடர்ந்து குடியரசுத் தலைவர் அதிகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என முன்னதாக உச்சநீதிமன்றத்தை கண்டித்து 4 நாட்களுக்கு முன்னதாக பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து இந்தியாவின் அரசியலமைப்பு கட்டமைப்பில் நாடாளுமன்றமே உச்ச அதிகாரம் கொண்டதாக உள்ளது என அவர் மீண்டும் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். முன்னதாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியிருந்தது. இதனை முன்னதாக கண்டித்து பேசியிருந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுவதாக முன்னதாக விமர்சித்திருந்தார். குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகள் கடந்துவிட்டன. எதிர்க்கட்சி ஆளும் மாநில அரசுகளை சிதைத்து பொது கருத்தாடலில் வலதுசாரி கருத்துக்களை திணிக்க முற்படும் தற்போதைய தீங்கானது ஆளுநர்கள் குடியரசு துணைத் தலைவர் அவ்வளவு ஏன் குடியரசுத் தலைவர் உட்பட அரசியலமைப்பு பதவிகளை அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதில் இருந்து முளைத்த ஒன்றாகும் எனவும் தொடர்ந்து அவர் முன்னதாக தெரிவித்திருந்தார். மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அரசை நடத்த வேண்டும் எனவும் அலங்கார நியமன பதவிகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த கருத்துக்கு உச்சநீதிமன்றமும் நேற்று பதில் தெரிவித்திருந்தது. அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதிகளின் கருத்துக்களை எதிர்க்கும் ஆளுங்கட்சி தரப்பின் விமர்சனங்களை தொடர்ந்து உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறோம் எனவும் உச்சநீதிமன்றம் முன்னதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்தியாவின் அரசியலமைப்பு கட்டமைப்பில் நாடாளுமன்றம் உச்சதிகாரம் கொண்டதாக இருக்கிறது என அவர் தற்போது மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். முன்னதாக இன்று டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றிய போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அரசியலமைப்பின் உள்ளடக்கத்தின் இறுதி விளக்க உரையாளர்களாக இருப்பதாகவும் எந்த ஒரு நிறுவனமும் மக்களின் விருப்பத்திற்கு மேல் அதிகாரம் கொண்டிருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அரசியலமைப்பு உள்ளடக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து தொடர்ந்து அரசியலமைப்பில் நாடாளுமன்றத்திற்கு மேலே எந்த அதிகாரமும் இல்லை எனவும் நாடாளுமன்றமே உயர்ந்தது எனவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் இதனை மதிக்க வேண்டும் எனவும் அவர் மீண்டும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஜெகதீப் தன்கர் பேசிய கருத்துக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உங்க தகவல்களுக்கு நன்றி காவ்யா.